1990கள்ல இருந்தே இந்த உலகம் முழுக்க பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கவர்மெண்ட் இப்போ அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏறத்தாழ 30 லட்சம் பக்கங்கள், 2000 வீடியோக்கள், 1,80,000 போட்டோஸ், இது எல்லாமே இந்த உலகத்தோட ஹைலி பவர்ஃபுல் பீப்புள் அண்ட் லீடர்ஸோட தான் இருக்கு. அப்படி இந்த புக்ல என்னதான் இருந்துச்சு, இதை யார் எழுதுனா, இப்படி ஒரு சம்பவம் நடந்தும் ஏன் இப்பதான் இது பரபரப்பா பேசப்படுது, இதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல நடந்த மர்மமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. சாப்டர் 1, த பிளாக் புக். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு கவர்மெண்டே மறைச்சு வச்சிருந்த ஃபைல்ஸை ஜனவரி 30, 2026 அன்னைக்கு பப்ளிக் ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஃபைல்ஸ் முழுக்க எக்கச்சக்கமான டேட்டா, உங்களோடதோ என்னோடதோ இல்ல, இந்த உலகத்துல உள்ள ஹைலி பவர்ஃபுல் பீப்புள்ஸோடது. அவங்க எல்லாம் தங்களால வெளியே சொல்லிக்க முடியாத ஒரு பயங்கரமான செயலை பல வருடங்களா செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அதை பத்தின விஷயங்கள் தான் அந்த ஃபைல்ல இருந்துச்சு. அதனாலதான் கவர்மெண்ட் அதை இத்தனை நாளா வெளியிடாம இருந்துச்சு. இப்போ அந்த பூட்டு உடைஞ்சிருச்சு. கவர்மெண்ட் அபிஷியலா இந்த பப்ளிக் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த புக் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த ஒரு 2 பேரை பத்தி தான் அடுத்த சாப்டர்ல பார்க்க போறோம். சாப்டர் 2, த ஆரிஜின். இந்த சாப்டர்ல இந்த புக்கை எழுதின அந்த முக்கியமான 2 பேரை பத்தி பார்ப்போம். ஜெஃப்ரே எப்ஸ்டைன் அண்ட் ஜிஸ்லான் மேக்ஸ்வெல். இவங்க 2 பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அப்போதைக்கு ஜெஃப்ரி வெறும் ஒரு மேக்ஸ் டீச்சரா தான் இருந்திருக்கான். அப்படி இருந்தவன் திடீர்னு சில வருடங்களிலே கணக்கில் அடங்காத பணத்தை சம்பாரிச்சான். அதுக்காக அவன் பல ஸ்கேம்ஸ் பண்ணியிருக்கான். இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்தோனையும் கம்பெனி இழுத்து மூடிட்டு ஓடுறது, மக்களோட பணங்களை எந்தெந்த வகையில சூறையாட முடியுமோ அத்தனை வகையிலையும் சூறையாடி, அதுபோக சூதாட்ட வழியாகவும் இந்த வால் ஸ்ட்ரீட் மூலமாகவும் தன்னோட வங்கி கணக்கை பல மடங்கு பெருக்கிட்டான் ஜெஃப்ரி எப்ஸ்டைன். இவ்வளவு ஸ்கேம் பண்ணியும் ஒரு ஸ்கேம்ல கூட மாட்டலையான்னு தானே கேக்குறீங்க? ஆமா, அது உண்மைதான். இவன் இது வரைக்கும் பண்ண எந்த ஸ்கேம்லயுமே மாட்டல. ஏன்னா இவன் பண்ற ஒவ்வொரு ஸ்கேம்லயுமே ஒவ்வொரு பெரிய தலைகளோட பேரும் அவங்களோட பங்கும் அந்த ஸ்கேம்ல ஈடுபட்டு, இது மாதிரிதான் பல ஹைலி பவர்ஃபுல் பீப்புள்ஸோட கனெக்ஷன் மேக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களே ஸ்கேம் பண்ணி ஒட்டுமொத்தமா சம்பாதிக்கிறதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான போடுறோம். அந்த ட்ராப்ல தான் எல்லா ஹைலி பவர்ஃபுல் பீப்புள்ஸுமே மாட்டிக்கிட்டாங்க. இந்த ட்ராப்பை பத்தி